Concepts made simple. Solve smart. Learn deep. Like, share, subscribe for daily problem solving. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஜெய் மீன் 2024 1st February ஈவினிங் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டினை பார்க்க போகிறோம். ஓகே, ட்ரெயின் ஏ இஸ் மூவிங் அலாங் டூ parallel rail tracks towards north with speed 72 km per hour and train B is moving towards south with 108 km per hour. அதாவது பேரலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ராக் மாரி வரைவோம். இங்கே நார்த்து சவுத்துன்னு சொன்னதுனால நான் இது போட்டுக்கிறேன். இங்கே நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட். ஓகே, இப்போ இங்கே வந்து 2 ட்ராக் இருக்கா? இதுதான் ரயில்வே ட்ராக்கு. இந்த ட்ராக்ல இங்கே போகிற ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னு வச்சுப்போம், இங்கே போகிற ட்ரெயின் வந்து பின்னு வச்சுப்போம். ஸோ இது 72 km per hour ஸ்பீடில் போகுது. ஓகே, டுவர்ட்ஸ் நார்த் 72 km per hour. இது சவுத்தில் 108 km per hour ஸ்பீடில் போகுது. இப்போ நமக்கு தெரியும் கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்கிறத மீட்டர் பர் செகண்டுக்கு மாற்றணும்னா we have to multiply with 5/18. ஸோ 72 + 5/18னா 4 டைம்ஸ் வரும். ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இங்கே 20 மீட்டர் பர் செகண்ட். அடுத்து என்னன்னா 108 × 5/18. இது எத்தனை டைம் வரும்? 5 டைம்ஸ். அப்போ 25 5 டைம்ஸ் இல்லை 6 டைம்ஸ். ஸோ 30 மீட்டர் பர் செகண்ட். இப்போ இங்கே என்ன வரணும்? 30 மீட்டர் பர் செகண்ட். இப்போ நமக்கு இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான்னு பார்ப்போம். வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஸோ வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் பி, ட்ரெயின் பியோட வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு ஏ. அதாவது ஏலேருந்து நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ ஏல இருக்கீங்க. அப்போ நீங்கள் வந்து ட்ரெயின் பிஏ எப்படி இருக்கும், அதோட வெலாசிட்டி என்ன இருக்குங்கிறது பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிற மாரி இது வச்சுக்கணும். அப்போ ட்ரெயின் ஏ ஃபஸ்ட்டுக்கு அதில் 2 இது கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால அப்போ இதோட இது வந்து கீழே வந்துடும். டவுன்வர்ட்ஸில் 20 மீட்டர் பர் செகண்ட் ப்ளஸ் ஆல்ரெடி டவுன்வர்ட்ஸில் 30 மீட்டர் பர் செகண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் கிரவுண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பி. கிரவுண்டோட வெலாசிட்டி பார்க்குறோம். யாரோ இருக்காங்கன்னா அவங்க பார்க்குறோம். இவங்க கிரவுண்டில் இருக்காங்க, இவங்க கிரவுண்டில் ரெஸ்ட்டில் இருக்காங்க. இப்போ இவங்களோட வெலாசிட்டி பார்க்குறோம் பியிலேருந்து. பி வந்து இந்த பக்கம் போகுது, கீழே போகுதுங்கிறதுனால அவங்களுக்கு இது வந்து ரிவர்ஸில் இருக்கும். ஓகேவா? அப்போ இவங்க வந்து இந்த டைரக்ஷனில் 30ல் போகிறாங்க. அப்போ இது ரெஸ்ட் ஆகிடும், இங்கே இருக்கிறவர் ரெஸ்ட் ஆகிடும், இவங்க 30ல் போகிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இதை போட்டுப்போம். இது என்னாச்சு? மேலே போகிறவங்களுக்கு கீழேயா? அப்போ அங்கே மேலே போகிறவங்களுக்கு அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா இவங்க 2 பேரும் கீழே போகிறாங்க. 20 இது 50 இது போகிறதுனால இது வந்து -50. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பி வந்து இங்கே போகுது, இப்படி போகுது. ட்ரெயின் பியிலேருந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அது கீழே போயிட்டுருக்கு. அங்கேருந்து பார்த்தோன்னா அங்கே கிரவுண்ட் வந்து முன்னாடி போயிட்டுருக்கு. இது ரெஸ்ட் ஆக்கிட்டோம். இந்த ட்ரெயின் ரெஸ்ட் ஆக்கினா இந்த ட்ரெயினோட ஸ்பீட்லேருந்து அங்கே பார்க்கும்போது அது அந்த பக்கம் போயிட்டுருக்கும். ஸோ இங்கே வந்து 30 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இங்கே வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் பி வித் ரெஸ்பெக்ட் டு ஏன்னு கேட்டாங்கனால ஏலேருந்து பியோட ட்ரெயின் இது பார்க்குறோம். ஏ ரெஸ்ட் ஆக்கிட்டு பியை பார்க்குறோம். இதோட ஸ்பீடு இந்த டேரக்ஷனில் வந்துடும். இதோட ஸ்பீட் ஆஸ் யூஷுவல் அது ப்ளஸ் ஆகிடும். இதுவே இப்போ இந்த ட்ரெயின் பிலேருந்து கிரவுண்டை பார்க்குறோம். ட்ரெயின் பி வந்து இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால, கீழ் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால, அது சவுத் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து நீங்கள் அதை பார்க்குறீங்க. ஸோ இங்கே நார்த்து தான் நம்ம பாசிட்டிவ் எடுத்துக்கிறதுனால இங்கேருந்து பார்க்கறதுனால, இங்கேருந்து நீங்கள் பார்க்குறதுனால அது முன்னாடி போயிட்டுருக்கு. இட்ஸ் கோயிங் இன் பாசிட்டிவ் டைரக்ஷன் 30. நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ட்ரெயினில் இருக்கீங்க, நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஸ்ட்டில் இருக்கீங்க. அது வந்து ஃப்ரண்ட்டில் 30 மீட்டர் பர் செகண்டில் போகுது. அப்போ அது ஃப்ரண்ட்டில் 30 மீட்டர் பர் செகண்ட் போகிற மாதிரி பார்க்குறீங்க. ஃப்ரண்ட் இன் த சென்ஸ் நார்த். நார்த்தை பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன். ஸோ 30.
ஸோ உங்க ஆன்சர் என்னன்னா -50 அண்ட் 30. ஓகே. இதான் இதோட ஆன்சர். நீங்க ரொம்ப இது சில பேர் கன்ஃப்யூஸ் ஆயிப்பாங்க. அதனால சொல்றேன். இப்ப என்னன்னா, கிரவுண்ட்ல இருந்து பார்க்குறீங்க. கிரவுண்ட்ல இருந்து பார்த்தா தான் இதோட ஸ்பீடு. கிரவுண்ட்ல இருந்து பார்க்கறதுனால இதோட ஸ்பீடு 20. இதோட ஸ்பீடு வந்து 30. ஓகேவா? நீங்க ஒரு ஒரு பஸ்ல இருக்கீங்க. அந்த பஸ்ல நீங்க போயிட்டுருக்கீங்க. அப்ப பஸ்ல போயிட்டுருக்கும்போது, நீங்க கிரவுண்ட்ல ஒரு ஆள் இருக்காங்க. அவங்களோட ஸ்பீடு என்னன்னு நீங்க பார்க்குறீங்கன்னா, நீங்க பஸ்ஸுல ஒரு ஒரு சைட்ல வந்து போயிட்டுருக்கீங்க. இந்த பஸ் வந்து 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிட்டுருக்கு. மீட்டர் பெர் செகண்ட்ல மாத்தல. 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிட்டுருக்கு. இப்ப நீங்க அங்கருந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ரெஸ்ட்ல இருக்க மாரி ஃபீல் பண்ணுவீங்க. அவரு வந்து இந்த டைரக்ஷன்ல 50 கிலோமீட்டர் பெர் ஹவர்ல போயிட்டு இருக்க மாரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் நீங்க ரெஸ்ட்ல இருக்கீங்க. இவரு இந்த பக்கம் போறாரு. அப்ப இத ரெஸ்ட் ஆக்கிட்டு இது இந்த பக்கம் வந்துரும். ஓகேவா? அப்ப இது பாசிட்டிவா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இத நெகட்டிவா தான் எடுத்துக்கணும். அதனால தான் இது இப்படி ஆச்சு. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க் யூ.